ஏ சர்டிஃபைடு படம் பேர் சொல்லுங்க. அது அந்த கதையிலேயே அது ஒண்ணுதான் இருக்கு. ஐ மீன் தப்பா சொல்லிட்டோம். அதுதான் கதை. பெருசுபா, பெருசு, ரொம்ப ரொம்ப பெருசு. உள்ள இந்த ட்ரிக்கிங் எல்லாம் பண்றீங்களா மறைக்கிறதுக்கு, அதுதான். அதாவது போனோம்னா படுக்க போடணும்ல, உட்கார வச்சிருப்பாங்க. உட்கார வச்சிருக்க முன்னாடி டேபிள் போட்டு உட்கார வச்சிருவாங்க. என்னோட கீழே தெரியும்ல நீட்டிட்டு இருக்குது. பெண்களுக்குன்னு ஒரு வெக்கம் இருக்கு இல்லையா, அடுத்த பாக்குறது வெக்க. படத்துல வந்து ஒரு டெத் வீடு இப்படிதான் இருக்கும்ன்றது இல்லாம ஒரு மாதிரி காமெடியா கொண்டு போயிருந்தாங்க. ஸ்டார்டிங்ல இருந்தே நல்லா இருந்தது. எனக்கு ஆக்சுவலி நான் செகண்ட் டைம் பாக்குறேன். ப்ரியூ ஆல்ரெடி பார்த்தேன். செகண்ட் டைம் பார்க்கும் போதே எனக்கு சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருக்கு படத்துல காமெடி. அவரோடது வந்து ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்குமே ஒரு ட்ரங்கன் மேனா நடிக்கிறது எனக்கு எந்த அளவுக்கு பாசிபிள் தெரியல. சூப்பராக கொண்டு போயிருந்தாரு. அந்த ஒரு இதுலயே கொண்டு போயிருந்தாரு. நல்லா இருந்தது. அண்ட் நிஹாரிகாவோட ஃபர்ஸ்ட் மூவில ரிலீஸ் ஆகுறது தமிழ்நாட்டுல. ஸோ அதுவுமே சூப்பரா இருக்கு. தீபாக்கா கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருச்சு. அவங்களோட காமெடி கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆயிருச்சாங்க. பெருசுதான் பெருசு, அவ்வளவுதான். அதுக்கு மேல என்ன சொல்றது, அவ்வளவு. அதுதான் படம். கண்டென்ட் வைஸ் உங்களுக்கு எதுவுமே வந்து சீ அப்படின்னு மூஞ்சி சொல்லிக்கிற மாதிரி இருக்காது. பார்த்தா ரசிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. எதுவுமே வந்து இல்ல தப்பா அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. கண்டிப்பா ரசிக்கலாம். படத்தை ஃபேமிலியா போய் பார்க்கலாம். லேக் இருக்க மாதிரி எனக்கு தெரியல. எனக்கு இன்டர்வலே எப்ப வந்ததுன்னு தெரியல. நான் வந்து ரொம்ப மூழ்கி போய் பார்த்துட்டு போல படத்துக்குள்ள. ஏ சர்டிஃபைடு படம் பேர் சொல்லுங்க. அது அந்த கதையிலேயே அது ஒண்ணுதான் இருக்கு. ஐ மீன் தப்பா சொல்லிட்டோம். இல்ல அது படத்தை பாத்தீங்கன்னா தெரியும். நான் சொல்லிட்டேன்னா உங்களுக்கு சஸ்பென்ஸ் போயிடும். ஸோ அதனால நான் சொல்ல மாட்டேன். கண்டிப்பா பார்க்கலாம். பஸ் நீங்க படம் பார்த்துட்டு தானே வந்தீங்க. படம் பாத்தீங்களா? சரி, படம் பார்த்துட்டு நீங்களே சொல்லுங்க. இல்ல ஐ டோன்ட் ரெக்கமெண்ட். அது எனக்கு தெரியல. மத்தவங்களுக்கு நான் எனக்கு மட்டும் தான் பேச முடியும். ஒன்றும் இல்லை, ஒரு பெருசோட கதை, ஒரு பெரியவரோட கதை தான், வேற ஒன்றும் கிடையாது. அதை எப்படி ஹேண்டில் பண்ணிருக்காங்க, நல்லா சூப்பர் காமெடி, சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. டைரக்டர் வந்து டன் a good job. சூப்பரா இருந்துச்சுங்க படம். காமெடி தான்மா, காமெடி நல்லா எடுத்துருக்காங்க. அதாவது டைரக்டர் வந்து புது டைரக்டர்ன்றாங்க. ஆனா நம்ம நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கமா, நல்ல சீனு, டயலாக் எல்லாம் ரொம்ப காமெடியா நல்லா எடுத்திருக்கிறாரு. மந்தி என்ஜாய் பண்ணிட்டு போங்க, அவ்வளவுதான். காமெடியா எடுத்திருக்கு. கருத்துன்னு ஒண்ணு தெரியல, நல்லா இதா இருக்கு. ஃபேமிலி சப்ஜெக்டாவும் இருக்குது. நல்லா எடுத்திருக்காங்க, நல்லா பண்ணிருக்காங்க. சும்மா ஒரு வயசானவர் இறந்து போயிருக்காருல்ல, அவரை பெருசுன்னு ஊர்ல கூப்பிடுறதுனால அந்த பெருசுன்ற டயலாகே வச்சிருக்காங்க. அவருக்கு வந்து படமா நடிச்சாங்க. அந்த படமா நடிச்சதுலயே அவர் நல்ல கேரக்டர், அவரை வச்சுதான் காமெடி ஃபுல்லா நல்லா பண்ணிருக்காங்க. அது அவங்க ஃபேமிலி ஆளுங்க எல்லாருமே பேசுற ஒவ்வொரு டயலாக்குமே செம்ம சூப்பரா இருக்கு. நல்லா வாய் விட்டு சிரிச்சுட்டு வரலாம். படம் காசு கொடுத்த காசுக்கு மேல நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். அவ்வளவுதான், நல்லா இருக்குங்க படம். நல்லா தேங்க்ஸ். படம் வந்து பெருசுன்ற படம் தான் இப்ப பாத்துட்டு வந்திருக்கேன். படம் வந்து ரியலா வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. நல்ல என்டர்டெய்னிங்கா மூவி. ஃபேமிலியோட வந்து நல்லா ஜாலியா என்டர் பண்ணலாம். எல்லாம் 18+ சொல்றாங்க. பட் ஆனா அங்க ஸ்கிரீனுக்குள்ள வந்துட்டீங்க, படத்துக்குள்ள போயிட்டீங்கன்னா அது இது எதுவுமே தெரியாது. சிரிக்க முடியாம சிரிச்சிட்டு இருப்பாங்க. எல்லாருமே வந்து எல்லா விஷயமும் நடக்கும். அது சிரிக்க முடியாம சிரிக்கும் போது அந்த 18+ன்ற கண்டென்ட் இல்லாம நல்லா இருக்கும். ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. காமெடி எல்லாம் நல்லா இருந்துச்சு. ஆமா, அந்த கண்டென்ட் இருந்தது. பட் ஆனா ஃபேமிலியோட பார்க்கலாம். ரொம்ப நல்லா இருக்கு. படம் சூப்பரா இருக்கு. போஸ்டர் பார்த்தோன்னே ஏதோ ஒரு நோய் இருக்கும் போல் தெரியுது, அது இருக்கும் போல் தெரியுதுன்னு நினைச்சேன். என்ன பெருசா காப்பாத்துறதுக்கு அப்படியே ரொம்ப பேர் போராடுவாங்க வாங்கின தாண்டி. ஆனா எதை காட்டக்கூடாது அதை காட்டாம இருக்கிறாங்க தெரியுமா. அங்கதான் டைரக்ட் நிக்கிறா போல. ஏன்னா காட்டிட்டா ஏ சர்டிஃபிகேட் நீங்க கொடுத்துருவீங்களா இல்லையா? வந்து சென்சார் போடியா வெளியே விட்டாங்க. அது ஏன் 2 kids வச்சுக்கிறாங்க அந்த படத்துல. அவங்கள நடிச்சுக்கிறாங்களே, அவங்களும் பாக்கல. அத அந்த பொருளை அவங்க பாக்கல. பொருளை பார்த்தா நீ ஏ சர்டிஃபிகேட் கூட, பொருளை பார்க்கல காமெடி எடுத்துன்னு போ. அதுதான் கதை. பெருசுபா, பெருசு, ரொம்ப பெருசு. செத்தா இப்படிதான் சாவணும், வாழ்ந்தா இப்படிதான் சாவணும். அது எத்தனை வயசா இருந்தாலும், 18 வயசா இருந்தா, 60 வயசா இருந்தாலும், 70 வயசா இருந்தாலும், நெட்டுக்குச்சுன்னா முடியும் நெட்டுக்கும், எல்லாமே நெட்டுக்கல்ல. அதுதான் எதை காட்டக்கூடாதோ அதை காட்டாம ஒரு டைரக்டர் பிடிச்சிக்கிறான்னா அவருடைய திறமையை நான் பாராட்டேன். இந்த படம் எல்லாம் பார்க்க சமயத்துல கேசி மோகனோட படம் தான் எனக்கு ஃபிட் வருது. ஏன்னா ஸ்டாண்டர்ட் காமெடினா அவங்க தான். அந்த நாடகத்தெல்லாம் பார்த்தா யாருக்கிட்ட என்னென்ன வருது காமெடி, ஒரு சில படத்தெல்லாம் பார்த்தா அடுத்த சீன் என்ன நம்ம எதிர்பார்ப்போம். ஆனா அடுத்தது முகேஷ் கிட்ட இருந்து வருமா காமெடி, அவங்க பாலா கிட்ட இருந்து வருமா, கிறிஸ்டி கிட்ட இருந்து வருமா, எதிர்பார்த்துன்னு கிடக்குறேன். இவன்னா அடிப்பான் காமெடி, அவன்னா அடிப்பா, இவன் அடிப்பா, எல்லாருமே காமெடி அடிக்கிறாங்க இந்த படத்துல. பெரிய விஷயம். ஏன்னா சாதாரணமா ஒரு சோகத்தை செத்தா இப்படி வாழணும், இல்லன்னா இப்படி வாழக்கூடாது. செத்தானா வாயில கண்ணு வச்சு இது வச்சு பொட்டு வச்சு 1 ரூபாய் காயின் வச்சு இதெல்லாம் பண்றாங்களே செத்தா. ஆனா ஒரு பொருள் ஒண்ணு காட்டாம தானே எல்லாமே பாக்குறா. அங்கதானே வணங்குறான். அதை வணங்குறோமா, எதை வணங்குற? ஒரு மாலை போட்டா யார வணங்கும்? செத்தா போயிட்டு அவரை பாப்போம் அப்படின்றான். ஆனா இன்னொன்னு காட்டாம இருக்கிறாங்களே, அதான் கதை. பெருசு பெரியவங்க மட்டும் தான் பார்க்கலாம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அதுக்கு தான் பெருசுன்னு வச்சிருக்கேன்னு பார்த்தா 2K கிட்ஸ் கூட தியேட்டருக்கு வர்ற அளவுக்கு ரொம்ப நல்லாவே பண்ணிருக்காங்க. ரசிக்கிற மாதிரி இருக்குது. சுந்தர்சி சார் படம் மாதிரி இருக்குது. சுந்தர்சி சார் கையில கிடைச்சா இன்னும் வேற மாதிரி பண்ணிருப்பாரு. சோ இது கொஞ்சம் பிரச்சனை இருந்தாலுமே படம் வந்து 1 டைம் வாட்சபிள். என்ன ரீசன் அப்படி கேட்டோம்னா அந்த கண்டென்ட் தான். அது இன்னொரு எல்லாம் பார்க்க முடியாது. ஃபேமிலியோட வந்து பார்க்க முடியுமா, கொஞ்சம் கஷ்டமான விஷயம். ஆனா நான் ஒரு ரசிகனா வந்து நான் ரசிச்சேன். அவங்க என்ன சொல்ல வர்றாங்கிறத கிளீனா சொல்லியிருக்காங்க. அதுவே எனக்கு ரொம்ப திருப்தியா தான் இருந்துச்சு. அந்த கேர்ள்ஸ் கூட அதுக்கு வந்து இந்த வெக்கப்படுறது இருக்கு
இல்லையா அந்த விஷயம். வயகரா சீன் தான் படம். வயகரா வச்சு என்ன நடந்துச்சு, ஒரு பெருசுக்கு என்ன நடந்துச்சு, அதைத்தான் மேட்டர் பண்ணிருக்காங்க. சோ அதுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. அதை அந்த தின் லைனை வச்சுட்டு அப்படியே ஒரு சீன் பண்ணிருக்காங்க பாருங்க. அதுதான் வந்து நம்ம பாராட்ட பண்ணணும். இந்த மாதிரி படங்கள் வந்து வரவும் கூடாது. ஆனா தமிழ் சினிமாவுக்கு வந்தாலும் நல்லது, ரசிச்சு பார்க்கலாம். அந்த மாதிரி முகம்லாம் சுளிக்க முடியாது. நீங்க ஃபேமிலியோட வராம நம்ம மாதிரி ஃப்ரெண்ட்ஸோட வந்திருந்தோம்னா ரசிச்சு பார்க்கலாம், என்ஜாய் பண்ணலாம், விசில் கூட அடிக்கலாம், கை தட்டலாம். அந்த மாதிரி தான் மூவ்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. ஃபேமிலியோட கண்டிப்பா பார்க்க முடியாது. கட்டன்னா வாய்ஸ் ஓவர் வெர்பல்ல தான் ஒரு பயங்கர பண்ண உடனே அவருக்கு வந்து நட்டுட்டு நிக்குது. அதை அமுக்கிறது தான் படம், வேற ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா அவர் பணம் ஆயிட்டாரு. அதை வந்து ஊருக்கு தெரிஞ்சா அசிங்கமா போயிடும். என்ன செய்யறது, மயங்கர வந்து பரிதவிக்கிறான். ஐயோ இப்படி பார்த்தோம்னா நம்மள அவமானப்பட்டுரும், அப்பா அவமானப்படுவாருன்னு சொல்லிட்டு அதுக்கு உள்ள இந்த ட்ரிக்கிங்லாம் பண்றீங்களா மறைக்கிறதுக்கு. அதுதான் அதை போனோம்னா படுக்க போடணும்ல, உட்கார வச்சிருப்பாங்க. உட்கார வச்சு முன்னாடி டேபிள் போட்டு உட்கார வச்சிருவாங்க. ஏன்னா கீழே தெரியும்ல நீட்டிட்டு இருக்கிறது. அந்த மாதிரிலாம் சில விஷயங்கள் பண்ணி நல்லாவே பண்ணிருக்காங்க. கண்டிப்பா பார்க்கலாம், அப்படிலாம் இல்ல. இந்த 2K கிட்ஸ் இதோட மோசமா ஃபயர் படம்லாம் பார்த்துச்சுங்க. அதனால இது பிரச்சனை கிடையாது. ஃபேமிலியோட ஒரு நீங்க வந்து லவ்வர் கூட்டிட்டு வந்து படம் பார்த்துலாம். இதே கல்யாணம் பண்ணிட்டு ஒரு ஒய்ஃபை கூட்டி வந்து படம் பார்க்கணும்னா கஷ்டம் தான். அதுதான் தாராளமா கூட்டிட்டு வாங்க, தாராளமா கூட்டிட்டு வரலாம். அது எப்படி சொல்றது, பெண்களுக்குன்னு ஒரு வெக்கம் இருக்கு இல்லையா, அடுத்த பாக்குறது வெக்கம் இல்லையா, அதுதான் பேட்டரி. ஓகேங்களா, வேற ஒண்ணு கிடையாது. பசங்க பஸ் ரசிச்சுக்கலாம். நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்குது. ரொம்ப இல்லைன்னா கூட சில இடத்துல நம்ம விசில் பண்ணலாம். கருணாகரா இருக்காப்ல, முனிஷ்காந்த் இருக்காப்ல, பாலசரவணன் இருக்காங்க, லுலு சபா, சாமிநாதன் இருக்காப்ல. இப்படி ஒரு காமெடி கேங் வந்து இந்த படத்துக்கு வந்து கதையும் கேட்டு அக்செப்ட் பண்ணி பண்ணாங்கன்னு தெரியல. உண்மையிலே பெரிய டைரக்டர் பாராட்டணும். வைபவோட அண்ணன் சுனிலோட கேரக்டர் தான் அப்படியே ஃபுல்லா நிக்குது. வைபவ் வந்து காமெடி சிரிக்கிறாப்ல. ஆனா சுனில் வந்து சான்சேல் அந்த அளவுக்கு பண்ணிட்டா, சூப்பரா பண்ணிட்டு ரொம்ப நல்லாவே இருக்குது. கிளைமேக்ஸ்ல மட்டும் ஒரு சாங் போட்டிருக்காங்க, மற்றபடி எல்லாமே ரசிக்கிற மாதிரி. ரேட்டிங் சொல்லும் போது பாத்தீங்கன்னா ஒரு 3 தான் கொடுக்கலாம். 5க்கு அவுட் ஆஃப் 5க்கு வந்து 3 தான் கொடுக்கலாம். அப்ப 5க்கு 10 வச்சுக்கோங்க, அதே நீட்டுக்கிட்டு இருக்குல்ல.